உலகத்துல அதிக அளவு இயற்கை சீற்றங்கள் நிகழக்கூடிய நாடுகள்ல ஒன்று நேபாளம். நேபாளம் இதற்கு முன்பும் பல நூற்றாண்டுகளாகவே இயற்கை பேரிடர்களை சந்திச்சுக்கிட்டு தான் வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப முக்கியமான காரணியாக பார்க்கப்படுறது அந்த நாட்டினுடைய புவியியல் அமைப்பு, நில அமைப்பு மற்றும் பருவநிலை தான். நேபாளம் இந்திய தட்டு மற்றும் யுரேசிய தட்டு மோதும் பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே நிலநடுக்கம் ஏற்படுறதுக்கான அபாயம் ரொம்பவே அதிக அளவில் இருக்கு. வரலாற்றில் இது போன்ற சம்பவங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா சொல்லப்படுது. நேபாளத்தில் இதுவரைக்கும் 24 பெரிய பனியாற்று ஏரி உடைப்பு வெள்ளங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு உலக வங்கி கணக்கிட்டிருக்கு. இதில் 14 வெள்ளங்கள் நேபாளத்திற்குள்ளும் 10 வெள்ளங்கள் திபெத்திற்குள்ளும் உருவாகினதா சொல்லப்படுது. சரி, ஏன் இப்படி இயற்கை பேரிடர்கள் நேபாளத்தில் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எப்பெல்லாம் இது போல இயற்கை பேரிடர்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். பனியாற்று ஏரிகள், அதாவது மலைகளில் இருக்கக்கூடிய பனியாறுகள், இதை கிளேசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளேசியஸ் உடையிறதுனால ஏற்படக்கூடிய வெள்ளம் நேபாளத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே இருக்கு. இது போன்ற வெள்ளங்கள் உள்நாட்டு சுனாமி அப்படின்னு அழைக்கப்படுது. நேபாளம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இமயமலைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. அதனால அங்க பனி ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால இந்த கிளேசியஸ் உடைப்பு அப்படின்றது அதிக அளவில் ஏற்படுது. சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பு நேபாளத்தினுடைய சேதிகோலா ஆற்று பகுதியில் இதே போன்ற ஒரு பெரிய இயற்கை பேரழிவானது நிகழ்ந்திருக்கு. அங்கிருந்த மச்சபுச்சாரே ஏரியை தடுத்து வச்சிருந்த இயற்கையான மண் மற்றும் பாறை தடுப்பு உடைஞ்சிருக்கு. இதனால அங்க போகாரா பள்ளத்தாக்குல பெரும் சேதமானது ஏற்பட்டுச்சு. சில பகுதிகள் 50 முதல் 60 மீட்டர் உயரம் வரை மண் மற்றும் பாறை குவியல்களால மூடப்பட்டிருக்கு. பனியாற்று ஏரியை தடுத்து வைத்திருக்கக்கூடிய இயற்கையான மண், கல் மற்றும் பாறைகளால உருவான தடுப்பு உடைவதையே அவங்க மொரைன் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த தடுப்பு உடைந்தா ஏரியில இருக்கக்கூடிய நீர் திடீரென வெளியேறி உள்நாட்டு சுனாமி, அதாவது இப்ப நிகழ்ந்திருக்கு இல்லையா நேபாளத்துல, அது போல உள்நாட்டு சுனாமி போன்ற பெரும் வெள்ளத்தை இது ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. இமயமலையின் இந்து குஷ் மலைத்தொடர் முழுவதுமே 2000ஆம் ஆண்டுல இருந்து பனியாறுகள் உருகி அந்த பனியை இழக்கும் வேகம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. எவ்வளவுனா 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ICIMOD என்ற பிராந்திய நிறுவனம் தன்னுடைய சமீபத்தில் ஆய்வுல தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமா இந்த பனியாறுகள் மற்றும் அவற்றிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகளுடைய கீழ்ப்பகுதியில் வாழக்கூடிய 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஆபத்தை சந்திக்கிறாங்க அப்படின்னும் ஆபத்தான ஒரு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னும் எச்சரிக்கையா சொல்லப்படுது. கடந்த ஆண்டு ஏற்பட்ட இதே போன்ற ஒரு பெரிய வெள்ளம் திபெத்தினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பனியாற்று ஏரி உடைந்ததுனால ஏற்பட்டுச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. இதே போல 1981ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திபெத்தில் இருக்கக்கூடிய ஜாங்சாங்போ பள்ளத்தாக்கில் இருந்து ஒரு ஏரி திடீரென உடைந்து பெரும் வெள்ளத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அந்த நேரத்தில் இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு அப்படின்னு பெருசா தெரிய வரல. ஏன்னா அப்போ தொழில்நுட்ப வசதிகள் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளியான ஒரு சீன அறிவியல் ஆய்வு மூலமா அதற்கான காரணம் வெளியாகிருக்கு அப்படின்னு உலக வங்கியின் ஆய்வறிக்கை சொல்லுது. நேச்சர் அண்ட் சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ் இதழ்களில் வெளியான ஆய்வுகளின்படி என்ன சொல்லப்படுதுன்னா, 1981ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த பேரழிவு அப்படின்றது 200க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. மேலும் நட்பு பாலம் அழிஞ்சிருக்கு, சன்கோஷி நீர்மின் நிலையமும் கடுமையா சேதமாச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் திபெத்தில் இருக்கக்கூடிய ஏரி அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னும் ஆய்வுகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 1964 மற்றும் 83ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட பெரிய வெள்ளங்களுக்கும் இந்த ஏரி அமைப்புடன் தொடர்பு இருக்கு அப்படின்னு கருதப்படுது. அதே போல கடந்த ஆண்டு திபெத், சீனா மற்றும் நேபாள எல்லை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்துக்கான காரணமும் கண்டறியப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டு, அதாவது சென்ற வருடம் ஜூலை 8ஆம் தேதி ஏற்பட்ட ஒரு பெருவெள்ளமானது பனியாறு உருகும் போது அதன் மேற்பரப்பில் உருவான ஒரு ஏரி திடீரென உடைந்து ஏற்பட்டது அப்படின்னு ஸ்டிம்சன் சென்டர் அமைப்பினுடைய ஆய்வு சொல்லுது. இந்த ஏரி நேபாள எல்லையில இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 5150 மீட்டர் உயரத்தில் உருவாகியிருக்கு.
பனியாறு உருகும் போது அதனுடைய மேற்பரப்பு உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது போன்ற நீர்நிலைகளையே சூப்பர் கிளாஷியல் லேக் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இது எல்லாமே எப்போ உடையும் அப்படின்றது தெரியாது. அதனால இதை வந்து ஒரு ஆபத்து அப்படின்னே எச்சரிக்கிறாங்க வல்லுநர்கள். 2020ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் வெளியிட்ட ஆய்வுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கோசி, கந்தகி மற்றும் கர்நாலி ஆற்று படுகைகள்ல 3624 பனியாற்று ஏரிகள் இருக்கிறதா பட்டியலிடப்பட்டிருக்கு. அதாவது இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருவெள்ளத்துல இந்த கோசியும் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது. அவற்றில் 47 ஏரிகள் ஆபத்தானவை அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு. அதுல 25 ஏரிகள் திபெத்திலையும் 21 ஏரிகள் நேபாளத்திலையும் மேலும் ஒரு ஏரி இந்தியாவிலும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது போன்ற பட்டியல்கள் மட்டும் எப்போதும் ஆபத்தை முன்கூட்டியே கண்டறிய உதவாது அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் கிளாஷியல் ஏரிகள் சில பருவ காலங்களிலேயே புதிதாக உருவாகி அது பெரிதாகி பின்னர் வற்றியும் விடலாம், அதாவது உடைந்து விடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் ஒரு ஏரியினுடைய பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பே அந்த தகவல்கள் பழுதாகி விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. உதாரணமாக 2025, அதாவது சென்ற வருடம் பேரழிவை ஏற்படுத்தின அந்த ஏரியும் இதற்கு முன்பு யாராலையுமே கவனிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு வந்து சரியான தகவல் வந்து முன்கூட்டியே நமக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இயற்கை யாராலும் எப்போதும் துல்லியமாக கணிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இதில் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையாகவும் பார்க்கப்படுது. ப்ரே ஃபார் நேபாள் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு.